மக்களே, வெள்ள கலர பார்த்து ஏமாந்தது போதுங்க. உணவுகள்லயும் வெள்ள கலர்ல இருக்கிற பார்த்து ஏமாந்துறாதீங்க. பிரச்சனைங்க. நாக்குக்கு ஒரு வேள சுவையா இருக்கலாம். ஆனா உடம்புக்கு ஆரோக்கியமானது அல்ல. உதாரணமா வெள்ள சர்க்கரை, உப்பு, 3வது டால்டா, 4வது மைதா. இது எல்லாமே பிரச்சனைங்க. இப்போ வெள்ள சர்க்கரைக்கு பதிலா நாட்டு சர்க்கரையோ, இல்லாட்டா பனஞ்சர்க்கரை, இல்லாட்டா தென்னஞ்சர்க்கரை அந்த மாரி எடுத்துக்கலாங்க. அதே மாரி மைதாக்கு பதிலா முழு கோதுமையில அரைச்ச கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. டால்டா மாதிரி ஹைட்ரோஜனேட்டட் ஃபேட் அத எடுக்கக்கூடாதுங்க. ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல்ங்க. உள்ள கேன்சர் கூட பிற்காலத்துல வரலாம். ஹார்ட் அட்டாக்ஸ் வரலாங்க. கடைசியா உப்பு. எந்த அளவு உப்ப குறைச்சுக்கிறோமோ அந்த அளவு நல்லது. உப்பும் தேவை. ஏனென்றால் வேர்வை வரும் பொழுது சீதோஷ்ண நிலைகள் அதிகமா இருக்கிற நாடுகள்ல நிறைய ஸ்வெட்டிங் இருக்கும். வேர்வை வடியும் பொழுது அதுல உப்பு போகும். அதனால உப்பும் தேவை. ஆனா எவ்வளவு தேவையோ அது மட்டும் எடுத்துக்கணும். நிறைய உப்பு போட்ட பொருட்களை எடுத்துக்காதீங்க. உப்பை எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லதுங்க.